அந்த காலத்துல எல்லாம் தமிழ் சினிமாவில் கணவன் மனைவிங்கிற சொல்லே பார்க்க முடியாது. மனைவி தன் கணவனை பற்றி சொல்லும்போது இவர் என் பர்த்தா அப்படின்பா. இந்த காலத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டை போய் உட்கார வச்சிங்கன்னா, ஏங்க என்னென்னமோ பாஷையில் பேசுகிறாங்க, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்போம். சம்ஸ்கிருதம் ரொம்ப கலந்துருக்கும். பர்த்தா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மனைவியினுடைய சகல பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறவன், மனைவியினுடைய முழு ஆதரவாளன் அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தில் அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, இந்த காலத்து கணவன்மார்கள் அப்படி இல்லை. கல்யாணம் ஆகும்போதே பொண்ணு எவ்வளவு சம்பாதிப்பா, அவள் தான் என்ன ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் போயிடுச்சு. அப்போது எல்லா பொறுப்புக்கும் தானே பதிலளிப்பவன் என்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த காலத்து கணவன்மார்களுக்கு இருந்தது. இன்றைக்கும் ஏதோ 1-2 பேர் இருக்கிறாங்க, எலிச்சவாயன் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கன்னிகாதானம். பெண்ணை பெற்றவன் தன்னுடைய பெண்ணை, மகளை அவனுக்கு தாரவார்த்து கொடுத்துருவான். இனிமே இவள் உனக்கு தான் அப்படின்னு, நன்மைக்கும் தீமைக்கும் நீ தான் இனிமே. அதை வீரமாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கால ஆண்கள். ஒரு உடல் நலம் இல்லைன்னா கூட அதை வெளியே சொல்லாமல் தானே சமாளிப்பான். அவளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. இப்போ ரொம்ப டீஜெனரேஷன் ஆகி போச்சு. என்னென்னா, முதல் பிரசவம், தலை பிரசவம் மாமனார்களில் பார்க்கணும், புருஷனா பார்ப்பான் அப்படின்னு சண்டை போடுறாங்க. என்னமோ சாஸ்திரங்களில் சட்டம் எழுதி வச்சிருக்க மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு முதல் பிரசவத்தை மாமனார் பார்க்கறதுங்கிற பழக்கம் எப்படி ஏற்பட்டது? பெண்ணின் மேலே உள்ள பாசத்தினால பெண்ணின் பெற்றோர்கள், ஐயோ நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமே, அவங்க பிரசவத்தை எப்படி பார்ப்பாங்களோ, பாவம் ரொம்ப பயந்தவ, நாம வச்சு பார்ப்போமே என்கிற ஒரு வாத்சல்யத்துக்கு, ஒரு திருப்திக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாம் செஞ்சு அந்த பச்சை உடம்பு மாறுற வரைக்கும் எல்லா சவரச்சனையும் பண்ணி 6 மாதம் கழித்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற போது பிறந்த பேர பிள்ளைக்கு ரொம்ப பிரியத்தினால ஒரு தங்க செயின் ஒன்று செஞ்சு போடுவாங்க. குழந்தைக்கு எங்க நினைவாக இருக்கட்டும், ஒரு ஆசைக்கு செஞ்சது தான் இது, தெரியாமல் பண்ணாங்க. அந்த தப்பு என்ன ஆகிப்போச்சு, பிரசவத்துக்கு அனுப்பினா வெறுங்கையா திருப்பி அனுப்புகிறாங்க. குழந்தைக்கு கொலுசு எங்க, கழுத்தில் செயின் எங்க, கேள்வி. அந்த காலத்தில் அப்படி இல்லை. மாப்பிள்ளை பார்ட்டி என்ன சொல்லும், வேணாம் வேணாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் பொண்ணு பார்ட்டி என்ன சொல்லும், இல்லைங்க இருக்கட்டுங்க. இது எப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, கேசரி கிண்டி இருக்கோம், கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படி. இல்லை வேணாங்க வேணாங்க, வந்து சாப்பிட்டு வந்துட்டேங்க. ஐயோ பிரதர் வந்துட்டீங்க, நீங்கள் உங்களை விட்டு நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றது, உட்காருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி கொடுப்பாங்க. இவரும் ஏதோ ஒரு டீசன்சிக்கு அப்படி லேசாக சாப்பிட்டு போவார். இப்போ இதுவே காலப்போக்கில் மாறுதுன்னு வச்சுக்குவோம். வந்த கெஸ்ட்டு பேசி முடிச்சோன்னு, ஏங்க அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு கேசரி இல்லைங்களா அப்படின்னு அவன் கேட்குறான்னு வச்சுக்குவோம். அது எப்படி இருக்கும்? அப்போது எப்படி உங்களுக்கு நாகரிகங்கள் மாறுகின்றன. ஆகவே அந்த கால கணவன் பர்த்தா என்று அழைக்கப்பட்டான். ஒன்றை பிடிச்சி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவன் தான் சாகிற வரைக்கும். பெண் வீட்டிலேருந்து ஒன்றும் கேட்கப்படாது, ரோஷம் உள்ளவன் கேட்கப்படாது. அப்படி வச்சிருந்தான் அந்த காலத்தில். எல்லாம் போச்சு இல்லை. அப்போ பர்த்தாங்கிற வார்த்தை இப்போ இருக்கு. அப்போது இங்கே பர்த்தா என்றால் பகவான் அவதார காலங்களிலே அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறார்.